இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் என்கின்ற ஊடகத்தின் சமூக வலைதளத்தை டெல்லியிலே ஆட்சி நடத்துகின்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு முடக்கி இருக்கிறது. அதற்கு காரணம், அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பக்கத்திலே அடிமை விலங்கோடு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டார்கள் என்பதற்காகவே அவருடைய பக்கத்தை மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு முடக்கி இருக்கிறது. அது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கையை கண்டித்து பேசுகின்ற இந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக விரோத சக்தியாக, ஏகாதிபத்தியவாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் என்ற கேன்யூட் மன்னன் மனப்பான்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் ஏதேச்சதிகார நடவடிக்கையை கண்டிப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை பற்றி சிறிதேனும் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதை நாம் இந்த அளவுக்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வெளியிடுகின்ற அறிக்கையை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் திமுக அரசுக்கு எதிராக அவர் தருகின்ற கண்டனங்களை எப்படியாவது முடக்கிவிட முடியுமா என்று திமுக அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது. அது முடியாது என்கின்ற காரணத்தால் அமைதி காக்கிறார்கள். அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய நடவடிக்கைகளை முடக்கிவிட்டால் அடுத்து தமிழகத்தில் என்ன நடக்கும் என்கின்ற பயம் காரணமாகத்தான் அமைதி காக்கிறார்கள். ஏன் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய அறிக்கைகளை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, 2 நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை நினைவுக்கு வருகிறது. அந்த அறிக்கை என்னவென்று பார்த்தால், கள்ளச்சாராய விற்பனையை எதிர்த்ததால் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட உண்மையை காவல்துறை மூடி மறைக்க துடிக்கக்கூடாது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சட்டவிரோத கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்ட பொறியியல் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 2 கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாராய விற்பனையையும் 2 படுகொலைகளையும் தடுக்க தவறிய காவல்துறை அதற்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக உண்மையை மூடி மறைக்க முயல்வது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அப்பகுதியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் சக்தி, தினேஷ், ஹரிஸ், அஜய் ஆகியோர் தட்டி கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கும் கள்ளச்சாராய விற்பனை செய்யும் கும்பலுக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் சக்தி மற்றும் அவரது நண்பர்களை வம்புக்கு இழுத்த கள்ளச்சாராய கும்பல் அவர்கள் 4வரையும் கத்தியால் குத்தியுள்ளது. அந்த தாக்குதலில் மாணவர் சக்தி, ஹரிஸ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அஜய் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதுடன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டதுதான் இந்த கொடிய படுகொலைக்கு காரணமாகும். ஆனால் வழக்கம் போலவே இந்த கொடிய படுகொலையின் பின்னணியை மூடி மறைப்பதற்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை முயற்சி செய்து வருகிறது. முட்டம் கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கும் படுகொலை செய்தவர்களுக்கும் இடையே எந்த முன்பகையும் இல்லை என்றும், ஒரே தெருவில் வாழும் இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறுதான் படுகொலையில் முடிந்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது அப்பட்டமான பொய். எந்த முன்விரோதமும் இல்லாமல் சாதாரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் 2 படுகொலை செய்யப்பட்டனர் என்றால், அவர்களை கொலை செய்தவர்கள் எந்த நேரமும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்தார்கள் என்று காவல்துறை கூறுகிறதா? மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமின்றி அனைத்து கிராமங்களிலும் கள்ளச்சாராயம் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்து புகார் செய்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. அது மட்டுமின்றி புகார் அளித்தவர்களின் விவரங்களை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் தெரிவிப்பதை
தங்கள் கடமையாக கொண்டிருக்கிறது காவல்துறை. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது. அதன் விளைவுதான் இந்த இரட்டை படுகொலைகள். இந்த படுகொலைகளுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் தங்களின் தவறை மூடி மறைக்கவே பொய்யான காரணங்களை காவல்துறை கூறிக்கொண்டிருக்கிறது. ஓராண்டு இடைவெளிக்குள் மரக்காணம், கள்ளக்குறிச்சி என 2 இடங்களில் கள்ளச்சாராய சாவுகள் நிகழ்ந்து 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட போதிலும் தமிழக அரசும் காவல்துறையும் அதன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை. கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா வணிகம் செய்பவர்களை கைது செய்தாலும் கூட அவர்களை ராஜ மரியாதையுடன் நடத்துகிறார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அவர்கள் மீண்டும் வெளியில் வந்து மீண்டும் சாராய விற்பனையை மானாவாரியாக தொடர்ந்து நடத்துகிறார்கள். இவை அனைத்திற்கும் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு அசாத்தியமான துணிச்சல் வருகிறது. அதுதான் இத்தகைய கொடிய இரட்டை கொலைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழக அரசும் காவல்துறையும் குற்றங்களை தடுப்பதை விட அவற்றை மூடி மறைப்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டுகிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதற்கும் கொள்ளைகள் பெருகுவதற்கும் இதுதான் காரணமாகும். இந்த அணுகுமுறையை அரசும் காவல்துறையும் இனியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்கப்படவில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் பகுதியில் 2 படுகொலை செய்யப்பட்டதற்கு அரசும் காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த கொலைகளை செய்தவர்களை மட்டுமின்றி அதை கண்டுகொள்ளாமல் இருந்த உள்ளூர் காவல் அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொல்லப்பட்ட 2 குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான் தமிழகத்திலே அறிக்கை விடுத்திருக்கிறார். கள்ளச்சாராயத்திற்கு எதிராக, அரசு விற்பனை செய்கின்ற சாராயத்திற்கு எதிராக, கஞ்சாவிற்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கிறது. திமுக ஆட்சியில்தான் படுகொலைகள் அதிகமாகி இருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை கனஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு விற்கின்ற சாராயமே மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கஞ்சா. போதாத குறைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு மாணவ மாணவிகள் சுதந்திரமாக ரோட்டிலே நடமாடக்கூடிய அளவிற்கு நிலைமை இல்லை. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மக்களிடையே தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால் மத்திய அரசு ஆனந்த விகடனுடைய சமூக வலைதள பக்கத்தை தடை செய்ததைப் போல நாமும் தடை செய்ய முடியுமா என்றுதான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு யோசிக்குமே தவிர தன்னை திரித்து கொண்டு மக்களுக்கான நல்லாட்சி வழங்குவதற்கும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பதற்கும் கள்ளச்சாராயத்தையும் அரசு விற்கின்ற மோசமான சாராயத்தையும் ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் யாரெல்லாம் அரசை விமர்சிக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது தடை செய்ய முடியுமா? அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூற முடியுமா? அவர்களை பற்றி சமூக வலைதளங்களில் இல்லாத பொய்யை எல்லாம் திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களையும் திமுகவால் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற சில வாடகை வாயன்களையும் இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்று திமுகவிற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சில நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மட்டுமே தொடர்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்களே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசுக்கு எதிராக இவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அந்த விமர்சனங்களால் வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி தமிழகத்திலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவும் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.